ஃப்ரீ எனர்ஜிங்கிறது வந்து உண்மையாக பொய்யான்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். இந்த மாதிரிலாம் காந்தத்தை வச்சு சுற்றி விட்டு அதை சுற்றினா இது வந்து நியூட்டனோட தேர்ட் லாவே உடைக்கிற மாதிரி. மூணாவது லா என்னென்னா, ஃபார் எவரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சைட் ரியாக்ஷன். நம்ம ஒரு வினையை கொடுத்தோன்னா அதுக்கு எதிர் திசையிலேருந்து தான் வினை வரும். தானாகவே வினையை வந்து உற்பத்தி பண்ண முடியாது. அதே மாதிரி தான் இந்த வீடியோ. ஒரு 2 மோட்ரு 2 பக்கம் வச்சுட்டு இது வந்து ஒன்று கீழே வந்து ஒயர் கனெக்ஷன் கொடுத்துருக்கணும். இல்லாட்டி உள்ளே மோட்டருக்குள்ளேயே பேட்ரி இருக்கும். இதுவும் அதில் ஒன்று. இதில் வந்து எனக்கு தெரிஞ்ச வரையும் கீழே தான் ஒயர் போயிருக்கணும். எவ்வளோ உருட்டு பார்த்துருக்கேன். இந்த உருட்டு புதிய உருட்டாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. உங்களுக்கே ஒரு நியாயம் வேணாமையா? 2 மேக்னெட்டை சைடில் வச்சு அது எப்படியா சுற்றும்? இந்த வீடியோலாம் நியூட்டன் தேர்ட் லாக்கு உட்பட்டது. இப்போ வந்து இதில் என்ன பண்ணுறோன்னா, ஸ்டீம் எனர்ஜியை வந்து ரொட்டேஷனல் மெக்கானிக்கல் எனர்ஜியாக மாற்றுறோம். கீழே இருக்க கிளாஸில் வந்து ஹீட் பாயில்டு வாட்டர் இருக்குது, அது வந்து அப்படியே ஸ்டீம் இன்ஜின் மாதிரி வேலை செய்யுது. இதில் என்ன பண்ணுறோன்னா, மெக்கானிக்கல் எனர்ஜி ரொட்டேஷனல் எனர்ஜியாக மாற்றி அதை எலக்ட்ரிக் எனர்ஜியாக மாற்றுறோம். இந்த ஃப்ளைவீலை சுற்றி மோட்டரை சுற்ற வைக்கிறது மூலமாக ஒரு எலக்ட்ரிசிட்டியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இல்லை எனக்கு ஃப்ரீ எனர்ஜி தான் வேணும்னா அதுக்கும் சோலார் பேனல் இருக்குது, இல்லாட்டி விண்டு டர்பைன் இருக்குது. விண்டு டர்பைன் கூட ரொம்ப காஸ்ட்லி, அதனால் சோலார் பேனல் தான் இப்போதைக்கு ஒரு பெஸ்ட் ரீப்ளேஸ்மெண்ட்.